Hello friends, welcome to Inventro. இந்த வீடியோவில் ஒரு வெப்சைட்டை எப்படி ஏஐ வச்சு 30 செகண்ட்ஸில் கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்ப்போம். ஏஐனா என்ன நமக்கு நல்லாவே தெரியும், அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த உலகத்தில் எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகிடுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் ஏஐ. நம்ம எல்லோரும் எந்திரன் படம் பார்த்துருப்போம். அதில் சூப்பர் ஸ்டார் சிட்டிக்கு சொந்தமாக யோசிக்கக்கூடிய திறனை கொடுத்துருப்பாரு. அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்றது உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. URL போயிட்டு bookmark.com அது டைப் பண்ணுங்க. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம 30 செகண்ட் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண போகிறோம். இதில் அப்படின்னா ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இதில் ஏஐ வெப் கிரியேஷன் டெக்னாலஜி எம்பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு 30 செகண்ட் வெப்சைட்டை கிரியேட் பண்ணி தரப்போகுது. அது எப்படின்றது இங்கே போய் ஸ்டார்ட் நவ் கொடுங்க. இங்கே உங்கள் நேம், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்அப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சைன்அப் பண்ணிட்டேன். ஸோ நான் லாகின் கொடுக்குறேன். நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா எப்படி தான் இருக்கும். இந்த ரைட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட்டிவ் வெப்சைட் ஏஐடிஏன்னு இருக்குதாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டார்ட் நவ் கொடுங்க. உங்களுக்கு என்ன வெப்சைட் வேணும் அப்படின்றத நீங்கள் இடத்துல சொல்லணும். இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதெல்லாமே இ-காமர்ஸ் வெப்சைட். நான் இ-காமர்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. உங்கள் வெப்சைட்டோட நேம் கவலைப்படாதீங்க, நீங்கள் மாற்றிக்கலாம். நீங்கள் இந்த வெப்சைட்டில் ப்ராடக்ட் விற்க போகிறீங்களா? ஆமான்னு கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் உங்கள் வெப்சைட் இந்த கம்பெனியா அப்படின்னு கேட்குது. கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. இதெல்லாம் தேவையில்லை. லேஅவுட்லாம் நீங்கள் எதுவும் செலக்ட் பண்ண வேணாம். இதில் 2 பிக்சர், ஏதாவது 2 பிக்சர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கொடுத்து டேட்டா எல்லாத்தையும் அதை ரீட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் கிரியேட் மை வெப்சைட் கொடுக்குறேன். இதை கொடுத்த உடனே 30 செகண்ட் உங்கள் வெப்சைட் ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட கர்சரை மூவ் பண்ணவே இல்லை. இந்த ஏஐ டெக்னாலஜி தான் மூவ் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த பர்பிள் ரவுண்டு வந்து நான் கிடையாது, ஏஐ உங்களோட வெப்சைட்டை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஃபாண்ட்டு எல்லாமே அதுவே கொடுத்துரும். பிக்சர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண பிக்சர்ஸ்லாம் அதுவே உள்ள போட்டுரும். 30 செகண்டில் ஓவர் ஆகிடும். நீங்களே பாருங்கள். நான் எதுவுமே பண்ணலை, எல்லாத்தையும் அதுதான் பண்ணுது. உங்களோட வெப்சைட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் உங்கள் வெப்சைட் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்ற சொல்கிறேன். இதுதாங்க உங்கள் வெப்சைட். இவ்வளோ சிம்பிளாக சீக்கிரமாக யாராலும் வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியாது. இப்போ எனக்கு இந்த ஃபாண்ட்டு பிடிக்கல, மாற்றணுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல மேஜிக் டூல் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டோடைய ஸ்டைலு, ஃபாண்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் மாற்றலாம். எனக்கு ஃபாண்ட்டு பிடிக்கல, நான் கிளிக் பண்ணுறேன். இதில் டூ இட் ஃபார் மீன்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன நடக்குதுனாக்கா ஏஏ உங்களுக்காக போய் ஃபாண்ட்டை மாற்றுது. இதுதான் இதில் வந்து ஸ்பெஷலாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு வெப்சைட்னாவே நமக்கு முக்கியமானது என்னென்னா டொமைன் அண்ட் ஹோஸ்டிங். அதுக்காக நீங்கள் வெளியே போய் தேடி அலைய தேவையில்லை. இதே மேஜிக் டூலில் கீழே கனெக்ட் டொமைன் இருக்கு பாருங்கள், அதை போய் கிளிக் பண்ணிவிட்டு டூ இட் ஃபார் மீ கொடுத்தீங்கன்னாக்கா உங்களோட டொமைனும் அதுவே கனெக்ட் பண்ணி கொடுத்துரும். இதாங்க ஏஐ. ஒரு ஏஐ ரோபோட்டாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இதேமாதிரி டெக்னாலஜி எல்லாத்துலேயுமே இப்போ ஏஐ வந்துருச்சு. அது எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு அடுத்த வர வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.